எங்களை டியூட்டி பிறகு அவங்க டியூட்டி தான் போறோம். அவங்களுக்கு கிடையாது. நீங்க நிக்கிறீங்க அதெல்லாம் பேசாங்க நீங்க வீட்டுக்கு போறதுக்கு என்ன பேசாங்க நீங்க ஏத்துட்டு போறீங்க. நீங்க டிக்கெட் வாங்கிடுங்க, அதான் நல்லது. நீங்க போக முடியாது, நீங்க போக முடியாது. அவங்க ஸ்டாஃப்லாம் வீட்டுக்கு போகிறதுக்கே ஓசியில் கொடுப்பாங்களாம். இது ஒரு போலீஸ்காரர் கேட்டால் நீங்கள் பேசக்கூடாது, அதை பற்றி நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்களாம். இவர் டிக்கெட் எடுக்காமல் போனது என்னமோ தப்பு தான். ஆனால் இவர் கேட்ட கேள்வி கரெக்டு தான். அவங்களுக்கு மட்டும் ஃப்ரீ கொடுக்கலாமா, அவங்க வீட்டுக்கு போனதுக்கு ஃப்ரீ கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காரு. இது தெரியாமல் சில தற்கொலை பண்ண கமெண்ட்ஸை பார்ப்போம். இலவசமாக போயிடணும் சில கட்டு. அவர் ஒரு போலீஸு, அவர் 20 கூட துப்பு இல்லாமல் இல்லை. ஃபஸ்ட்டு அவர் கேட்ட கேள்வியை புரிஞ்சுக்கோங்க. இந்த அதிகார பிச்சைக்காரங்க அக்கிரம் பெருகி விட்டது. இது எல்லாருமே இந்த இது இல்லை. அவர் கேட்ட கொஸ்டினை முதல்ல எல்லாருக்கும் புரிஞ்சால் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. போலீஸ் வண்டியில் விதி மீறி ஏற்றி செல்ல முடியுமா? விதி மீறினா தான் போலீஸ் வண்டியில் ஏற்றிட்டு போவாங்க. கழக ஆட்சி இலவசங்கள் வந்து தூங்குதாங்களா? இதுக்கும் கழக ஆட்சிக்கும் என்ன வந்துச்சுன்னு தெரில. 1 லட்சம் லஞ்சம் வாங்கும் 10 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்க மனசு வரல. அவர் 1 லட்சம் லஞ்சம் வாங்கினா தான் நீங்கள் பார்த்தீங்க. ரைட்டு, எந்த அரசும் சரி. நீங்களும் ஒன்றும் இலவச மக்கள் உதிப்பணத்தில் ஊதியம் பெருகிட்டனும் உங்களுக்கு எந்த சலுகையும் கொடுக்கக்கூடாது. யாருக்குமே கொடுக்கக்கூடாது. அதுதான் போலீஸும் கொடுக்கக்கூடாது, அவங்களும் கொடுக்கக்கூடாது. காவலரை பணி நீக்கம் செய்ய வேண்டும். அவர் கேட்ட கொஸ்டினுக்கா கரெக்டு தான். இவரை வேலையை விட்டு தூக்கும் வரை நடவடிக்கை எடுக்க வேண்டும். போக போக மிக மோசமாகவும் போகும் போக்குவரத்து கழகம். பிசிக்கு வாரண்ட் உள்ளது. இவ்வளவு நேரம் வாக்குவாதம் செய்து ஏட்டையா என்ன சிஎம்மா? எனக்கு இது புரியல எனக்கு. பிசிக்கு வாரண்ட் இதுக்கு அப்போனா போகலாமே. போலீஸ் சட்ட விதிகள் தெரியாத அந்த காவலை டிஸ்மிஸ் செய்யணும். சாருக்கு லா படித்தவர் போல் இருக்குது. இந்த பிச்சைக்கார தொல்லை தாங்க முடியலை. தலைவர் இதுவாக இருக்கார், டொனால்ட் ட்ரம்ப் இருக்காது போல் இருக்கார். காவல் அதிகாரி 10 ரூபாய் பணத்தை காப்பாற்ற பாடுபட்ட அழகிய தருணம். இதுக்கும் அந்த கேள்வியை தான் நீங்கள் ஒழுங்காக இது பண்ணணும். டிக்கெட் எடுக்க வக்கில்லாதவன் இப்படி தளபதி போலீஸ் ஆனால் பஸ்ஸில் யார் பயணம் செய்தாலும் கவர்மெண்ட் டிக்கெட் எடுக்கணும். இதை போக்குவரத்து அந்த கழகமும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா சரி. ஐடியா தான். டக்கு இறங்கி ஒரு 2 பைக்கை நிப்பாட்டி வசூல் பண்ணிவிட்டு அந்த காசை அப்படி பண்ணியிருந்தால் அவங்களுக்கு நல்லவனாத்தலை எங்களுக்கு புரியல. அந்த டைமில் நீங்கள் வண்டியில் போயிருந்தால் உங்களை பிடிச்சிருந்துருக்கலாம். கரெக்டு தான். நடத்துனது பேசுவது சரிதான். இதுதான் தற்கொலையான இது. கீழே போட்டுற தற்கொலை போலீஸுன்னு தற்கொலை கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க தானே நீங்கள். மக்கு பிளாஸ்டிக் யூனிஃபார்ம் இருந்தால் ஐடி கார்டு காட்ட தேவையில்லையாம். அவர் ஐடி கார்டை காட்டிகிட்டு இருக்காது. வீடியோ எடுக்கிறப்ப ஐடி கார்டை காட்டணும் எந்த ஒரு அவசியமே இல்லையே. போலீஸுக்கு ஃப்ரீ இல்லை தான் கரெக்டு தான். ஆனால் கேவலமாக கையை நீட்டிட்டு ஈன்னு ஒரு சிரிப்பு சிரித்த உடனே இவங்க எங்கள் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃப்ரீ விட்றது எந்த வகையில் நியாயம்னு எனக்கு தெரியலையே.